வந்து நம்ம அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டொமடைட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டொமடைட்டிஸ்னால் வந்து ஸ்டொமடைட்டிஸ் இஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஓரல் மியூக்கோசா தான் வந்து ஸ்டொமடைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லீட்ஸ் டு த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த மியூக்கோசா. டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் தி மியூக்கோசா வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆகுது ஆஃப் த ஓரல் அல்சர் இஸ் இம்பார்ட்டன்ட் காசஸ் ஆஃப் ஸ்டொமடைட்டிஸ் வந்து ஓரல் அல்சர். ஸ்டொமடைட்டிஸ் ஆர் ஓரல் அல்சர் வந்து இந்த டேப்லோ காலத்துலேருந்து இருக்குது. அதாவது ஆப்தஸ் அல்சர்னாலும் ஸ்டொமடைட்டிஸ் அல்சர்னாலும் ஒன்று தான். இது வந்து இன்ஃபெக்ஷனால், அதுக்கப்புறம் வந்து டெர்மட்டாலஜிக்கனால, ட்ரக்னால, அதுக்கப்புறம் வந்து சிஸ்டமிக் டிசார்டர்னால, அதுக்கப்புறம் நியூட்ரிஷனல்னால, நியோப்ளசம்னால, இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினால், ட்ரமாட்டிக் அண்ட் கிளினிக்கல். இப்போ இன்ஃபெக்ஷன் பார்த்தோன்னா ஹெச்எஸ்வி, அதுக்கப்புறம் வந்து எப்ஸ்டீன் பார் வைரஸ், ஹெச்ஐவி வைரஸ், அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் வைரஸ் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபங்கலில் வந்து கேண்டிடியாசிஸ் வந்து இன்ஃபெக்ஷனில் இருக்குது. பாக்டீரியாவில் வந்து அதுக்கப்புறம் வந்து வின்சென்ட் இன்ஃபெக்ஷன், சிஃபிலிஸ் அதெல்லாம் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டெர்மட்டாலஜிக்கலில் வந்து ஃபெம்ஃபிகஸ், அதுக்கப்புறம் ஃபெம்ஃபிகாய்டு, லைக்கன் பிளானஸ், ஃபெம்ஃபிகஸ், லைக்கன் பிளானஸ்னால் டெர்மட்டாலஜிக்கலாக வந்துடும். ட்ரகுன்னு பார்த்துட்டோன்னா வந்து கீமோதெரபிட்டிக் ட்ரக் இருக்குதுலாம் அது. அதுக்கப்புறம் வந்து எரித்ரிமா மல்டிஃபார்மையோட அதுக்கப்புறம் வந்து ஸ்டீவன் ஜான் சிண்ட்ரோம்னு ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. இந்த சிண்ட்ரோம்னாலேயும் வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டீவன் ஜான் சிண்ட்ரோம்னாலேயும் வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா வந்து இந்த ஸ்டொமடைட்டிஸ்ன்றதா இது வந்து எப்படின்னா இது வந்து சிக்னிஃபிகண்ட் டிசீஸுகளை வந்து பென்சன் சிண்ட்ரோம், அதுக்கப்புறம் வந்து பென்சன் சிண்ட்ரோம்னு ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. அதுக்கப்புறம் நியூட்ரிஷனலில் வந்து அயன் டெஃபிஷியன்சி அனிமியா, அதுக்கப்புறம் நியோப்ளேஷியாவில் வந்து ஸ்குவாமஸ், அதுக்கப்புறம் வந்து லியூகோப்ளேக்கியா, ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா, கப்போசி சார்கோமான்னு இருக்குது. அதுக்கப்புறம் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனலில் வந்து கோன் டிசீசஸ், சிலியாக் டிசீஸ்ன்னு இருக்குது. ட்ரமாட்டிக்கில் வந்து டென்ஷர், கிளினிக்கல் அண்ட் தெர்மல் பர்ன் தனியாகவே வந்து இருக்குது. தெர்மல் பர்ன் இருக்குது. இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டொமடைட்டிஸ் அப்படின்னா கீலியோசிஸ், ஆங்குலார் கீலைட்டிஸ் தான் வந்து கீலியோசிஸ் சொல்கிறாங்க. இந்த கீலியோசிஸ் வந்து திஸ் ஆர் கேரக்டரைஸ்டு பை தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஷார்க் அண்ட் அதுக்கப்புறம் ஃபிஷர் கார்ன் ஆஃப் த மவுத்து. அதாவது இந்த லிப்பு வரைஞ்சிக்கிறணும். லிப்பில் வந்து இந்த இடத்துல வந்து வரக்கூடிய ஒரு டிசீசஸ். இது வந்து சிவியர் அனீமியானாலையும், அதுக்கப்புறம் வந்து விட்டமின் பி டிஃபிஷியன்சினால், கேண்டிடியஸ்னால் வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து அல்சரேட்டிவ் ஸ்டொமடைட்டிஸ் வந்து ஆப்தஸ் அல்சர் சொல்கிறாங்க. இது வந்து அல்சரேட்டிவ் ஸ்டொமடைட்டிஸ் தான் வந்து மோஸ்ட் காமனாக வந்து இருக்கக்கூடிய ஒரு அல்சர் தான் வந்து அல்சரேட்டிவ் ஸ்டொமடைட்டிஸ் தான் வந்து சொல்கிறாங்க. தென் வந்து இதோட எத்தியாலஜி வந்து இடியோபெத்திக்காக இருக்கலாம், அன்னோனாக இருக்கலாம், இடியோபெத்திக்காக இருக்கலாம். ஹியூமன் வைரஸ் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஹியூமன் ஹெர்பெட்டிக் வைரஸ், அதுக்கப்புறம் வந்து ஹெச்எஸ்வி வைரஸ் வந்து இருக்குது, வைரஸ் இருக்குது. இப்போ வந்து கண்டிஷன்னு பார்த்தோன்னா வந்து என்ன மாதிரி கண்டிஷனில் வந்து வருதுன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி கண்டிஷனில் வந்து வந்திருக்குதுன்னா அதுதான் ஆப்தஸ் அல்சர் வந்து ஒரு ரெக்கரண்ட் சிங்கிள் மல்டிபிள் சூப்பர்ஃபிஷியல் பெயின் லீஷனாக வந்து இருக்குது. இது வந்து சூப்பர்ஃபிஷியல் பெயின் லீஷனாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு எல்லோயிஷ் கிரே மாதிரி இந்த ஆப்தஸ் அல்சர் இருக்கும். அதுக்கப்புறம் எரித்ரிமேட்டஸ் பார்டர் வந்து சுற்றி வந்து ஒரு எரித்ரிமேட்டஸ் பார்டர் வந்து ரெட் கலரில் வந்து ஒரு பார்டர் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இது வந்து நான் கேரட்டினைஸ்டு மியூக்கோசா சச்சஸ் பக்கல் மியூக்கோசாலையும், லேபியல் மியூக்கோசா, ஃப்ளோர் ஆஃப் த மவுத்து, சாஃப்ட் பேலட்டு, அதுக்கப்புறம் வந்து லேட்ரல் அண்ட் வென்ட்ரல் ஆஃப் த டங்க் அதுலலாம் வந்து நான் கேரட்டினைஸ்டு மியூக்கோசா தான். பக்கல் மியூக்கோசா, லேபியல் மியூக்கோசா அதிலலாம். இப்போ வந்து என்னதுன்னா பெயின் வந்து அதுக்கப்புறம் பெயினாக இருக்கும். இது வந்து 7 to 10 days வந்து பெயின் இருக்கும். ஒரு கம்ப்ளீட் ஹீலிங் வந்து இருக்குது. இது வந்து சைஸ் ஆஃப் த அல்சர் வந்து ஜென்ரலைஸ்டு வந்து less than 1 to 5 அதுக்கப்புறம் வந்து 5 mm வந்து less than 1 to 5 mm வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கேசஸ் ஆஃப் த லாங்கில் வந்து பெர்சிஸ்டன்ட் அல்சர் இருக்குது. பயாப்சி வந்து நீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் சச்சஸ் எரித்ரிமா மல்டிஃபார்மே, அதுக்கப்புறம் வந்து ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸு, ஃபெம்ஃபிகஸ், அதுக்கப்புறம் பர்கெட்ஸ் டிசீஸு, ஃபெம்ஃபிகஸ் வல்காரிஸு,
சிஸ்டமிக் டிசீஸும் வந்திருக்கு, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸும் இருக்குது. இப்போ வந்து அதுக்கப்புறம் ஜென்ரல் அனஸ்தீஷியா ஜெல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மவுத் வாஷ் வந்து சிஸ்டமேட்டிக்காக கொடுப்பாங்க. டாபிக்கல் ஸ்டீராய்டு வந்து அதுக்கப்புறம் அமிக்னலோனும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளூரோசினலோன் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ வந்து அதுக்கப்புறம் காமன் அஃபெக்டட் வந்து ஹீலிங்கு, அதுக்கப்புறம் நீட் டு காசஸ் ஆஃப் தி ஓரல், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரெட்னிசலோனாக வந்து இருக்குது. இப்போ வந்து என்னென்னா வென்சென்ட் இன்ஃபெக்ஷன், நெக்ரோடைசிங் அல்சரேட்டிவ் ஸ்டொமடைட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து த்ரஷ் மவுத் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ரோடைசிங் அல்சரேட்டிவ் ஸ்டொமடைட்டிஸ், த்ரஷ் மவுத்துன்னு இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இது வந்து ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஸ்லட்ஜு, அதுக்கப்புறம் வந்து டீப் அல்சர், ஒரு டீப்பாக இருக்கிற ஒரு அல்சர் தான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா வென்சென்ட் இன்ஃபெக்ஷன் தனியாக கேட்பாங்க. அக்யூட் நெக்ரோடைசிங் அல்சரேட்டிவ் ஸ்டொமடைட்டிஸ்னு ஒரு கொஸ்டினில் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ரோடைசிங் அல்சரேட்டிவ் ஸ்டொமடைட்டிஸ்னு ஒரு கொஸ்டினில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபீவர்னு பார்த்தோன்னா வந்து கம்மில் வந்து வந்திருக்கும், மோஸ்ட்லி இன்வால்விங் இன் தி கம்மில் வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிவியர் இன்ஃபெக்ஷன், நெக்ரோசிஸ் ஆஃப் த ஜிஞ்சேவா அண்ட் ப்ளீடிங், ஜிஞ்சேவாவில் வந்து நெக்ரோசிஸ் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் ப்ளீடிங் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஹாலிடோசிஸ், அதுக்கப்புறம் வந்து ஹாலிடோசிஸ் வந்து இருக்குது, ஹாலிடோசிஸ் ஃபீவர், அதுக்கப்புறம் வந்து செர்விக்கல் லிம்ஃபடினோபதி வந்து இருக்குது. ஹாலிடோசிஸ், ஃபீவர், செர்விக்கல் லிம்ஃபடினோபதியாக இருக்குது. காஷேட்டிவ் ஆர்கானிசம் வந்து ஃபிலிஃபார்ம் பேசிலே வந்து ஃபிலிஃபார்ம் ஃபஞ்சிஃபார்ம்னு இருக்கா. காஷேட்டிவ் ஆர்கானிசம் வந்து என்னதுன்னா ஃபிலிஃபார்ம் பேசிலே வந்து காஷேட்டிவ் ஆர்கானிசமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பைரோகேட்ஸும் காஷேட்டிவ் ஆர்கானிசமாக இருக்குது நெக்ரோடைசிங் அல்சரேட்டிவ் ஜிஞ்சவைட்டிஸில். அதுக்கப்புறம் நெக்ரோடைசிங் அல்சரேட்டிவ் ஜிஞ்சவைட்டிஸில் ஃபிலிஃபார்ம் இதாக இருக்குது. இப்போ வந்து மால் நியூட்ரியன்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்து அதுக்கப்புறம் பியூர் ஓரல் ஹைஜீன், அதுக்கப்புறம் வந்து இம்யூனோ சப்ரசண்ட்டாக இருக்குது எய்ட்ஸு, இதெல்லாம் வந்து மால் நியூட்ரிஷன். இப்போ ட்ரீட்மெண்ட் நம்ம பார்த்துட்டோன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து ஓரல் மவுத் வாஷ் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு மவுத் வாஷு, டீப்ரீச்மெண்ட் பண்ணுவாங்க, ஆன்டிபயோட்டிக் பெனிசிலின் கொடுப்பாங்க. ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து அக்யூட்டாக வந்து பேஷண்ட் வந்து கொடுப்பாங்க. ஹெர்பெட்டிக் ஸ்டொமடைட்டிஸ்னால் வந்து இது வந்து ஹெர்பெட்டிக் ஜிஞ்சேவோ ஸ்டொமடைட்டிஸ் காஸ்டு பை தி ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ்னால் வரக்கூடியது. இது வந்து ஹெச்எஸ்வி டைப் 1, அதுக்கப்புறம் டைப் 2ன்னு வந்து டைப் 2 வந்து 2 டைப் இருக்குது. திஸ் இஸ் காஸ் மெயின்லி வந்து சில்ட்ரனுக்கு வந்து வருது, குழந்தைங்களுக்கு தான் வரும்.